நான் இருக்கும்போது சொல்லாமல் இல்லை, நானும் எதிர்காலத்தில் காமராஜ் ஆட்சி உண்டாக்கணும்னு பேசியிருக்கேன், பேசாமல் இல்லை. அதே தான் அவரும் பேசியிருக்காரு. அவர் ஒன்றும் புதுசாக பேசியிருல. நான் சொன்னதை, தங்கபாலு சொன்னதை, இளங்கோவன் சொன்னதை, ஆனால் குமரி ஆனந்தம் காலத்தில் இருந்து எல்லாரும் சொன்னதை, அந்த கிருஷ்ணசாமி சொன்னதை, எல்லாரும் இது சொல்கிறாங்க. ஆட்சி தலைவர்களாக வந்த பிறகு கட்சியை பலப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு கட்சியை வளர்க்கணும், காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும், எல்லாரும் பேசுகிறது தான். இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் ஒப்பற்ற நடிகராக திகழ்ந்தவர். அவர் ஏற்காத பாத்திரங்கள் கிடையாது. ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, நாட்டுக்காக பாடுபட்ட சுதந்திர தியாகிகளாக இருந்தாலும் சரி, அவருடைய வேடங்களை எல்லாம் ஏற்று இன்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் உடனே நினைவுக்கு வருவது சிவாஜி கணேசன். ராகுல் காந்தி அவர்கள் எதிர்காலத்தில் பிரதமர் அவர்களும் முதல் குரல் கொடுத்தவர் தளபதி திரு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கிற போது இன்னொருத்தரை காமிச்சு அவரை கட்டிக்கிடுவியா? இந்தியா முழுவதும் ஒரே நாடாக இருக்கிற போது அந்தந்த மாநிலங்களில் மாநில மக்களுக்கு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும், அதிக வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது சரியான கருத்து. அதுக்காக 100% கன்னடர்களுக்கு தான் கன்னடாவில் வேலை, தெலுங்குகளுக்கு தான் ஆந்திராவில் வேலை, தமிழர்களுக்கு தான் தமிழ்நாடு வேலை, யூபியில் ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு ஹிந்திக்காரங்களுக்கு தான் வேலைன்னா அப்புறம் இந்தியா ஒரே நாடுன்னு சொல்வதில் அர்த்தமே கிடையாது. காங்கிரஸ் அமைச்சரவையாவது கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று விருப்பப்படுவதோ, ஒரு கருத்தை சொல்லுவதோ, ஆனால் எதிர்காலத்திலே காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அபிப்பிராயப்படுவதோ, விருப்பப்படுவதோ, சொல்லுவதோ, கூட்டணியில் இருக்கிற காரணத்தினாலே இதையெல்லாம் சொல்லாமல் எப்படி கட்சி வளர்க்க முடியும்? அந்த கதாபாத்திரங்களாகவே மாறி மக்களுடைய நினைவிலே அவர்களை எல்லாம் நிலைக்க வைத்த பெருமைக்குரிய ஒப்பற்ற நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அதிசயங்களில் ஒருவராக, அற்புதங்களில் ஒருவராக, நடிப்பு சுரங்கமாக, நடிப்பு பல்கலைக்கழகமாக திகழ்ந்த நடிகர் திலகம் அமரர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய 23வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில், காங்கிரஸ் கட்சியின் சார்பில், குறிப்பாக மதுரை மாநகர், புறநகர் மாவட்டங்களின் சார்பில் நாங்கள் எல்லாம் அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கத்தை, அவருடைய புகழை, பெருமைகளை போற்றுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நடிகர் திலகம் அமரர் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் ஒப்பற்ற நடிகராக திகழ்ந்தவர். அவர் ஏற்காத பாத்திரங்கள் கிடையாது. ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, நாட்டுக்காக பாடுபட்ட சுதந்திர தியாகிகளாக இருந்தாலும் சரி, அவருடைய வேடங்களை எல்லாம் ஏற்று இன்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் உடனே நினைவுக்கு வருவது சிவாஜி கணேசன். பாரதியார் என்றால் உடனே நினைவுக்கு வருவது சிவாஜி கணேசன். வஉசி என்றால் உடனே ஞாபகத்துக்கு வருவது நடிகர் சிவாஜி கணேசன். அதுபோல் அப்பர், சுந்தரர் என்று ஆன்மீக உலகில், இலக்கிய உலகில் போனாலும் அந்த கதாபாத்திரங்களாகவே மாறி மக்களுடைய நினைவிலே அவர்களை எல்லாம் நிலைக்க வைத்த பெருமைக்குரிய ஒப்பற்ற நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோடு நான் அமைச்சரவையில் இருந்தபோது அண்ணன் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை பல முறை பார்க்க, பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த பொன்னான நாட்களை இப்போது மகிழ்ச்சியோடு எண்ணி பார்க்கிறேன். நடிகர் சிவாஜி கணேசனுடைய புகழ், பெருமைகள் என்றும் உலகளவிலே மக்கள் இனம் இருக்கிற வரை அவருடைய நினைவும் புகழும் எப்போதும் நிலைத்திருக்கும். நடிகர் சிவாஜி கணேசனுடைய புகழ் வாழ்க. சார், 2026 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் இடம் பெறணும், அதுக்கான பணிகளை செய்யணும், நம்ம கூட்டணியில் இருக்கனால அப்படியே இதாகிடக்கூடாது அப்படின்லாம் கார்த்தி சிதம்பரம் பேசியிருக்காரு. கட்சியினுடைய மூத்த தலைவரை இதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்கிறது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுக இருக்கிறது. திமுக அகில இந்திய அளவிலே குறைவான இடங்களில் போட்டியிடுகிறது, காங்கிரஸ் அதிக இடங்களிலே போட்டியிடுகிறது. தமிழ்நாட்டிலே தலைமை இருக்கிற திமுக அதிக இடங்களிலே போட்டியிடுகிறது, காங்கிரஸ் குறைவான இடங்களிலே போட்டியிடுகிறது. கூட்டணி அமைச்சரவை இதெல்லாம் எப்போ பிரச்சனை வரும்னா, தேர்தல் முடிந்து எண்ணிக்கையில் பற்றாக்குறை ஏற்பட்டால்தான் இந்த பிரச்சனை வரும். அருமையண்ணன் டாக்டர் கலைஞர்கள் இருந்தபோது அவருக்கு பெரும்பான்மை இல்லாத நேரத்திலே கூட இப்போதும் காங்கிரஸ் நினைத்திருந்தால் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம். அப்போது காங்கிரஸ் கட்டாயப்படுத்தவில்லை, அமைச்சரவையில் இடம்பெறவும் இல்லை, வெளியே இருந்தும் ஆதரவு கொடுத்தார்கள்.
கூட்டணி அப்பவும் இருந்தது. இப்போ திமுகவுக்கே பெரும்பான்மை இருக்கிறது. அதனால் 26ல் இல்லாத விஷயத்தை இப்போ வந்து அப்படி கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என்றெல்லாம் சொல்லுவதில் தவறு கிடையாது, ஆசைப்படுறதில் தவறு கிடையாது. கார்த்திக் சொல்கிறது அவருடைய கருத்து, ஒரு விருப்பம், அதில் தப்பு கிடையாது. காங்கிரஸ் அமைச்சரவையிலையாவது கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று விருப்பப்படுவதோ, ஒரு கருத்தை சொல்லுவதோ, ஆனால் எதிர்காலத்தில் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அபிப்பிராயப்படுவதோ, விருப்பப்படுவதோ, சொல்லுவதோ, கூட்டணியில் இருக்கிற காரணத்தினாலே இதையெல்லாம் சொல்லாமல் எப்படி கட்சி வளர்க்க முடியும்? அதனால் கட்சி வளர்ச்சி நலன் கருதி தொண்டர்களை உற்சாகப்படுத்த, கட்சியில் நிறைய பேர் இளைஞர்கள்லாம் சேர்க்க பேசுகிற போது எல்லாம் பேசுகிற விஷயங்கள் தான். அதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. அதனால் அது கட்டாயமாக அப்படி தான் நிகழ்ந்தே ஆகணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. கர்நாடகாவில் வந்து கர்நாடகாவில் வேலை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களே நிறுத்தி வச்சுருக்காங்க. இது இந்தியா முழுதும் ஒரே நாடு. இந்தியா முழுவதும் ஒரே நாடாக இருக்கிற போது அந்தந்த மாநிலங்களில் மாநில மக்களுக்கு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும், அதிக வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது சரியான கருத்து. அதுக்காக 100% கர்நாடகர்களுக்கு தான் கன்னடாவில் வேலை, தெலுங்குகளுக்கு தான் ஆந்திராவில் வேலை, தமிழர்களுக்கு தான் தமிழ்நாடு வேலை, யூபியில் ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு ஹிந்திக்காரங்களுக்கு தான் வேலைன்னா அப்புறம் இந்தியா ஒரே நாடுன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. மெஜாரிட்டி கொடுக்கலாம், 70% வச்சுக்கோங்க, 80% வச்சுங்க, 90% கூட வச்சுக்கோங்க. நான் இருக்கும்போது சொல்லாமல் இல்லை, நானும் எதிர்காலத்தில் காமராஜ் ஆட்சி உண்டாக்கணும்னு பேசியிருக்கேன், பேசாமல் இல்லை. அதே தான் அவரும் பேசியிருக்காரு. அவர் ஒன்றும் புதுசாக பேசியிருந்த. நான் சொன்னதை, தங்கபாலு சொன்னதை, இளங்கோவன் சொன்னதை, ஆனால் குமரி ஆனந்தம் காலத்தில் எல்லாரும் சொன்னதை, அந்த கிருஷ்ணசாமி சொன்னதை, எல்லாரும் இது சொல்கிறாங்க. ஆட்சி தலைவர்களாக வந்த பிறகு கட்சியை பலப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு கட்சியை வளர்க்கணும், காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும், எல்லாரும் பேசுகிறதான். அதான் அவரும் பேசுகிறாரு. அதில் ஒன்றும் அதனால் திமுகவுக்கும் செல்வப்பந்தைக்கு சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, அல்லது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணியில் கூட இடம்பெற்று எம்எல்ஏக்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம், எம்பியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போ 40க்கு 40 ஸ்டாலின் அவருடைய தலைமையில், திமுக தலைவருடைய தலைமையில் மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற கூட்டணி தலைவர்களிலேயே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்காலத்தில் பிரதமராக வரணும் முதல் குரல் கொடுத்தவர் தளபதி திரு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கிற போது இன்னொருத்தரை காமிச்சு அவரை கட்டிக்கிறியா, டைவர்ஸ் ஆகி போய் கேட்டால் கூட அர்த்தம் இருக்கு. கல்யாணம் பண்ணி இணக்கமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரரை கட்டிக்கிறியான்னு கேட்டா அப்படி. அதான் அந்த கேள்விக்கே இடம் இல்லை. திமுக கூட்டணியில அங்க வைக்கிறீங்க, 3வது முறையா மின்கட்டணம் உயர்ந்திருக்குது, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எதிர்ப்புன்னு இல்லை, அதெல்லாம் அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யணும். அவங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அடிக்கடி மின்கட்டண உயர்வோ இது மாதிரி வர்ற போது பொதுமக்களுக்கு அந்த தாங்குற சக்தி இருக்கும். பொதுமக்களை வந்து நம்ம வலிமைப்படுத்தி பல்வேறு வகையில வசதி பண்ணிட்டு அதுக்கு பிறகு மத்திய அரசோ மாநில அரசோ எந்த கட்டணமாக இருந்தாலும் சரி உயர்த்தலாமே தவிர ஒரேடியாக கட்டணங்கள் உயர்த்துவதெல்லாம் ஏழை எளிய மக்களை பாதிக்கிற விதத்தில் இருக்கக்கூடாது. அதே தமிழக அரசு அப்போது மறுபரிசீலனை செய்யணும். எல்லா கட்சியும், சில கட்சி போராட்டம் நடத்துகிறாங்க, நாங்கள் கூட்டணிங்கிறதுனால கருத்து சொல்கிறோம், அவ்வளோதான். அதனால அது அரசாங்கத்துக்கு வரி போடாமல் அரசாங்கமே நடத்த முடியாது. அதே நேரத்தில் மக்களுக்கு தாங்கக்கூடிய அளவிலேயே வரி விதிப்பு இருக்கணும், அவ்வளோதான்.